இன்னைக்கு அவெல்லாம் விட்டு போயிட்டாப்புல. ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இது வயசே கிடையாது அவருக்கு. எவ்வளவு உழைப்பு தெரியுமா? ஆரம்பத்துல இருந்து எனக்கு சங்கர் நல்லா தெரியும். ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல இருந்து அவரோட உயரம் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு. இன்னும் உயரத்துக்கு போயிருக்கணும். ஆனா நம்மளை விட்டு ரொம்ப உயரத்துக்கு போயிட்டாரு. ரோபோ அவர் ஒரு மேடையில ரோபோ வேஷம் போடுறதுலேருந்து நல்லா தெரியும். அவரோட இறப்புக்கு அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா அவர் அந்த மெட்டாலிக் பெயிண்டை உடம்பு ஃபுல்லா பூசிட்டு பல வருஷம் ஸ்டேஜ்ல ஷோஸ் பண்ணியிருக்காரு ரோபோவா. ஸோ அதனால கூட லிவர் அவருக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்பவே அவருக்கு உடம்பு சரியில்லாம போதே சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி அவர் ரொம்ப ஹாப்பி பர்சன், ஃபன் ஃபில்டு பர்சன். அவர் வாழ்க்கையை அவர் ஹாப்பியா வாழ்ந்தாரு. அதை ஓப்பன் புக்கா வச்சிருந்தாரு. எல்லா மீடியாவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்த வீடு கட்டினதுலேருந்து, அவரோட ஆனிவர்சரியிலேருந்து, அவரோட பர்த்டேலேருந்து, அவங்க பொண்ணோட கல்யாணத்துலேருந்து எல்லாமே மீடியாவுக்கு காமிச்சு அவர் வாழ்க்கையவே மீடியா தான் அப்படின்னு இருந்தாரு. அவருக்கு ஒரே ஒரு பெரிய ஆசை இருந்தது. ஹீரோவா கூட நடிச்சிட்டாரு. ஆனா கமல் சாரோட நடிக்கணும் அப்படின்றது அவரோட பெரிய ஆசை. ரீசெண்டா பேசும்போது கூட அவர் அதெல்லாம் சொன்னாரு, எனக்கு ஒரு ஃப்ரேம்லயாவது அவரோட நின்னணும்ன்றது அந்த பெரிய ஆசை இருந்தது. ஆனா அது நடக்காம போயிடுச்சுன்றது எனக்கு ரொம்ப வருத்தமே. ஏன்னா இது ஒரு வயசே இல்லை அவர் போறதுக்கு. ஆனா அவர் ஒரு சந்தோஷமா அவரை ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கிட்டாங்க பிரியங்கா, அவரோட வைஃப். அந்த மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறது பெரிய வரம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு குழந்தை மாதிரி அவரை பார்த்துக்கிட்டாங்க. அவர் என்ன பண்ணாலும் அவரை எப்படியோ காப்பாத்தி எல்லாம் நல்லா அவர் ரொம்ப வெயிட் லாஸ் ஆனப்போ கூட ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்து நல்லா வந்தாரு. ஆனா அந்த ஒரு பழக்கமும் விட்டா கூட அது என்ன சொல்றது கொல்லுன்றதுதான். ஸோ அவர் ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்ந்தாரு. ராஜா மாதிரி அனுப்பி வைக்கணும், அவ்வளவுதான். அண்ட் அவரோட ஆசை அட்லீஸ்ட் இந்திரஜா மூலமாவது நிறைவேறணும் அப்படின்னு நான் உண்மையா வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் அவரெல்லாம் எங்கேயுமே போக மாட்டாரு. அவரெல்லாம் கலைத்துறை விட்டு எங்கேயும் போக மாட்டார். கூடிய சீக்கிரமே கலைத்துறையில பிறப்பாரு அப்படிதான் நான் நம்புறேன். ரோபோ சங்கர் அண்ணா இழந்து வாடுற அவங்க குடும்பத்துக்கும் அவங்களோட ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும், முக்கியமா மேடை கலைஞர்கள் எல்லாருக்குமே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எல்லா ஆர்டிஸ்டும் சரி, எல்லாருமே சரி, ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இல்லாம நம்ம குடும்பம் ரொம்ப வருத்தப்படும். அதனால அந்த ஒரு பெரிய தப்பை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. அதுதான்.